ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் காமர்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக இந்தியன் கவர்மெண்ட்டால் போடப்பட்ட ரூல்ஸ்னால காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட growth அஃபெக்ட் ஆகுமா, சேல்ஸில் எதாவது அஃபெக்ட் ஆகுமா, புதுசாக இந்த பிஸ்னஸ் பண்ண வரவங்களுக்கு இது நிறைய பயம் இருக்குது. இந்த வீடியோவில் A to Z இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்க இது வரைக்கும் தமிழ் காமர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம கிடைக்குன்னா கூடவே அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்தியன் கவர்மெண்டால போடப்பட்ட ரூல்ஸ்னால காமர்ஸ் இண்டஸ்ட்ரியோட growth அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா இல்லை. இதனால சேல்ஸ் எதாவது அஃபெக்ட் ஆகும்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்லை. புதுசாக பிஸ்னஸ் பண்ண வரவங்களுக்கு இதான் யோசிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எதை பற்றியும் யோசித்தால தாராளமாக பண்ணலாம். காமர்ஸ் பிஸ்னஸ் இன்றைக்கும் நல்ல க்ரோத்தாக இருக்குது. இன்றைக்கும் இல்லை, இனி வருங்காலம் ஃபுல்லாகவே ஃபியூச்சரே இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இப்பவும் அதே தான் சொல்கிறேன். பட் ஒரே ஒரு விஷயத்த வச்சு தான் நான் சொல்கிறேன் இது கொஞ்சம் அஃபெக்ட் ஆகுதுன்ட்டு. யாரை பார்த்தீங்கன்னா யூடியூபர்ஸ், சில யூஸ்க்காக போராடுற ஒரு யூடியூபர்ஸ்னால நடக்கிற பிரச்சனை தான் இது. ஸோ அவங்களால தான் சேல்ஸும் சரி காமர்ஸ் இண்டஸ்ட்ரிக்காக கொஞ்சம் க்ரோத் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலாம். பட் அது கூட ஒரு டெம்பரரி தான். யூடியூபர்ஸ்னால எதனால் அஃபெக்ட் ஆகுதுன்னு கேட்பீங்க. வியூஸ்க்காக நிறைய விஷயம் ஒரு ஃபேக்காக இன்ஃபர்மேஷனை டக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் தமிழ்லையும் சரி நிறைய லாங்குவேஜில் பார்த்துட்டேன், வெறும் வியூஸ்க்காக ஒரு தமிழ் இல்லை இனிமேல் வச்சுட்டாங்க ஆப்பு, இனிமேல் நீங்கள் வாங்கவே முடியாது, ஆஃபர்ஸ் கிடையாது, இதை இப்படி ஆகும்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. பட் ஒரு விஷயத்தை பற்றி பேசினா அது அட்லீஸ்ட் கொஞ்சமாக அதை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி பேசணும். பட் தமிழில் எந்த யூடியூபருமே அது பண்ணுறதே கிடையாது, குறிப்பிட்ட சில யூடியூபர்ஸ் தவிர. டெக் சட்டையர் ஆகட்டும், நிறைய நான் யூடியூப் வீடியோஸ் பார்த்தேன். ஒரு டெக் சேனலில் காமர்ஸ் பற்றி எதுக்கு பேசலாம்னு தெரியல. பட் நான் இந்த வீடியோஸோட எண்டில் நான் எதனால் அப்படி சொல்கிறேன் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூடியூபர்ஸ் எல்லாமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இந்தியன் கவர்மெண்ட்டால் போடப்பட்ட ரூல்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன்று எந்த விதமான ஆஃபர்ஸும் இனிமேல் காமர்ஸில் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது இந்தியன் கவர்மெண்ட் நாளைக்கு ஜியோ பாஸ் பண்ணால் கூட கண்டிப்பாக முடியாது. எதெல்லாம் பார்த்துக்கோங்க. இன்றைக்கும் கூட நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் ஒரு பொருள் எடுத்து பாருங்கள், அதோட எம்ஆர்பி ப்ரைஸ் போட்டுட்டு அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இன்னொரு ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க, சர்டன் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது தவிர ஆக்சிஸ் பேங்க் டெபிட் கார்டு மூலியமாவோ இல்லை ஸ்டேட் பேங்க் டெபிட் கார்டு மூலியமாவோ அந்தந்த பர்டிகுலர் பேங்க்கோட கார்டு வச்சு வாங்கினா 10% டிஸ்கவுண்ட், ப்ரீபெய்ட் ஆஃபர்ஸ்னா ஒரு 5% இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், கூப்பன் கோடு எல்லாமே இருக்குது. இன்னும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எக்ஸ்க்ளூசிவ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. ஆன்லைனில் எல்லா காமர்ஸ் வெப்சைட்லையும் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெட்மி நோட் 7 28 லான்ச் ஆயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் கிடைக்குது, அமேசானே இல்லை. இன்னமும் OnePlus 6 சீரிஸ், OnePlus சீரிஸே ஃபுல்லாகவே கூட அமேசானில் இருக்குது, ஃப்ளிப்கார்ட்டில் இல்லை. ஸோ இப்போ அந்த ரூலும் இம்ப்ளிமெண்ட் ஆகலை, உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. என்னன்னா நம்மளோட பிஸ்னஸ் லா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டின்ற லா படி பார்த்தீங்கன்னா ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் எல்லா ஓனர்ஸுமே எடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆஃபர்ஸ் ஏன் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறேன்னா, ஃப்ளிப்கார்ட்டே அமேசானையும் ஆஃபர்ஸ் கொடுக்காதீங்கன்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்ல முடியும். பட் அதில் இருக்க ஒவ்வொரு செலஸ்டையும் நான் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை அப்ளை பண்ண முடியாது. ஸோ என்னோட லிஸ்டிங்ஸில் எம்ஆர்பின்ற இடத்துல நான் போடுறது தான் அங்கே விஷயம். ஸோ எம்ஆர்பிக்கு அடுத்து செல்லிங் ப்ரைஸ் அதையும் நான் தான் முடிவு பண்ணணும். என்னோட பொருள் நான் 1000 ரூபாய்க்கு போட்டு எம்ஆர்பி போட்டு 100 ரூபாய்க்கு கூட வைப்பேன், அது என்னோட இஷ்டம். ஸோ இதுதான் விஷயம். அதுக்கடுத்து ஆஃபர், இந்த பேங்க் ஆஃபர்ஸும் சரி, அது தேர்ட் பார்ட்டி விஷயம். அதுவும் கூட என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோ ஒரு பிஸ்னஸ்லாம், பேசிக் பிஸ்னஸ்லாம் இது கூட ரிசர்ச் பண்ணி சொல்ல முடியல. அதுக்கடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸ்க்ளூசிவ் எல்லா பொருளும் எல்லா இடத்துலையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறது நல்லதா. பட் இது ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டுறாங்க, இவங்களும் ஏன் பண்ண மாட்டுறாங்கன்னா, ஆஸ் பர் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ட்ரேட்மார்க்லாம் நான் தான் ஷாமியோட ஓனர் நினச்சிக்கோங்க. ஸோ என்கிட்ட ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் இருக்குது. நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு செல்லர் என்கிட்ட வராது, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஆன்லைனில் விற்றுக்கிறேன்ட்டு நான் அவர்கிட்ட சொல்லுவேன், கண்டிப்பாக இந்த பொருளை நீ ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும்தான் சேல் பண்ணணும், வேறு எந்த காமர்ஸ் வெப்சைட்லையும் நீ சேல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு அக்ரிமெண்ட் காப்பிலே நான் பிரிண்ட் பண்ணி சைன் வாங்கிட்டுறேன். ஸோ ஆஸ் பர் ட்ரேட்மார்க் ஆத்தரைசேஷன் டேட்டா ஃபார்மேட் இவர் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் சேல் பண்ண முடியும், வேறு எந்த காமர்ஸ் பிளாட்ஃபார்மும் இவர் சேல் பண்ண முடியாது. ஸோ அப்படின்ற பட்சத்தில் இட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் சேல் தான் அது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட் இவங்க அப்போஸ் பண்ண முடியாது. அவங்க கேட்டால் ட்ரேட்மார்க் ஆத்தரைசேஷன் என்கிட்ட இருக்குது, அமேசானில் ஏன் வீட்டில்னு கேட்டால் அது அமேசானை கேட்டுக்கோங்க இவங்க சொல்கிறாங்க. அமேசான் ட்ரேட்மார்க் ஆத்தரைசேஷனில் இதில் இல்லை அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஒரு சின்ன விஷயம். என்னோட ஷாமியோட ஓனராக பட்சத்தில் அவருக்கு மட்டும்தான் அந்த ரூல்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்து நீங்கள் விவோ V15 Pro இன்னமும் ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் தான் கிடைக்குது, அமேசானில் இல்லை. நீங்கள் கேட்கலாம், இப்போ ஷாமி ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க, ஷாமி ஃப்ளிப்கார்ட் அமேசான் எல்லா இடத்துலையும் செல் பண்ண நல்லா தானே, சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்ல, அவங்களோட மொபைல் நிறையா ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகணும் அப்படின்னு கேட்கலாம். பட் இதில் ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு கான்ஃபிடென்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கான்ஃபிடென்ஸ்லாம் என்ன, மார்க்கெட்டிங் என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு ட்ரெடிஷனல் பிஸ்னஸோட எக்ஸாம்பிளே இதில் சொல்கிறேன், அதுக்கு தான் உங்களுக்கு புரியும். இப்போ ராயல் என்ஃபீல்டு பைக் எடுத்துட்டிங்கன்னா
ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 இயர் வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறம் 6 மந்த் வெயிட் பண்ண சொன்னாங்க, அப்புறம் 3 மந்த்ஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 6 மந்த் வெயிட் பண்ண சொன்னால் நான் அந்த பையர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் புக் பண்ணிட்டேன் 6 மந்த் ஆகுமா அப்படின்றாங்க. ஸோ அது எப்போ வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங் எப்படி மாறுனா, ஸோ 6 மந்த் வெயிட் பண்ணுன்னா அந்த பைக்கில் அப்படி என்னமோ இருக்கு போல இருக்கு, அந்த பைக்கில் பயங்கரமாக ரெடி பண்ணுறாங்க போல இருக்கு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கெல்லாமோ பார்ட்ஸ் வந்து அசம்பிள் ஆகிலாம் வருது போல இருக்கு, இவங்களே வந்து கிளப்பி விடுவாங்க. ஒரு சின்ன மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி அதை நம்ம வந்து சொல்ல முடியாது, எல்லாமே வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் மார்க்கெட்டிங். அதனால இன்னைக்கு வரைக்கும் கூட ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டிவிலையும் சரி பேப்பர்லையும் ஆட் தரனா கூட அவங்களோட சேல்ஸும் ரொம்ப க்ரோத் ரொம்ப இன்னமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது, அதோட ப்ரைஸிங்கும் சரி. ஸோ இதே மாதிரி தான் ரெட்மி நோட் 7 வந்து ஃப்ளிப்கார்ட்டில் மட்டும் லான்ச் ஆகுது, அதுவும் நைட்டு 12 மணி தான் லான்ச் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே முந்தி அடிச்சுட்டு போய் அவங்க வாங்க ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் அவங்க ஸ்டாக்ஸே இருந்தால் கூட அவங்க வந்து கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. ஸோ அப்போ தான் அந்த மொபைலோட மார்க்கெட்டிங் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். ஸோ அதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் எது சொல்கிறேன்னா, நிறைய வந்து டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் உள்ளே வந்துடும். எல்லா செலருக்குமே அந்த பெர்மிஷன் கொடுத்து ட்ரேட்மார்க் சர்டிஃபிகேட் ஆத்தரைசேஷன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா, சின்ன விஷயம்னா என் ஃப்ரெண்டு இப்போ இருக்கான், அவனுக்கு இந்த மாதிரி ரூல் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்கன்னா ரெடியாக இருக்கான். ஏன்னா பிகாஸ் அவன் சைனாவில் வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 15,000க்கு ஒரு iPhone 10s எடுத்து வந்துடுவான். ஃபேக் ப்ராடக்ட் தான், பட் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையாகி அப்படி ஐஃபோனோட சர்வீஸ் சென்டர் போனால் மட்டும்தான் கண்டுபிடிக்க தவிர எக்காரணம் கூட அவனால் அந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது தப்பு சொல்ல முடியும், அவனோட திறமை அது. ஸோ அவன் என்ன பண்ணுவான், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் கொண்டு வந்துட்டாங்கன்னா உடனே வந்து ஒரு iPhone 10s ஒரு 100 ஃபோன் விற்றா கூட போதும், லைஃப் லாங் உழைக்கிற காசு அவன் டக்குன்னு செட்டில் ஆகிட்டு ஓடிடுவான், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணவும் முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தால் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட மொபைலோட ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டியும் சரி அதோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சரி தக்க வச்சுக்க முடியும். அதனால தான் வந்து எக்ஸ்க்ளூசிவ்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட ஒரு மார்க்கெட் பேஸில் விடுறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த மாடல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் 2-3 மாடல் வந்ததுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்மி நோட் 4 எடுக்க நிறைய மார்க்கெட் பிளேஸில் கிடைக்குது. ஸோ இதுதான் விஷயம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ்ன்றது வந்து பின்னாடி இருக்கிற விஷயம் இதுதான். ஸோ ஒரு இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் பேச முடியும் நம்மளால. ஸோ இதுதான் ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் தான், இது கூட ஒரு ரிசர்ச் பண்ணி தெரியாமல் மக்கள்கிட்ட எடுத்து சொல்ல முடியல. பட் எடுத்தோனையும் வந்து தமிழில் போட்டு இனிமேல் விளங்காது, இகாமர்ஸ் படுத்துருச்சு, இனிமேல் வச்சுட்டாங்க ஆப்பு, இனிமேல் சேல்ஸ் எல்லாம் பண்ணாது, டிஸ்கவுண்ட் கிடையாது. அது வந்து என்ன சொல்றது, இதனால சேல்ஸ் அஃபெக்ட் ஆகுமா, எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து க்ரோத் அஃபெக்ட் ஆகுமா, கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் சொல்கிறேன். ஏன் ஒரு செல்லராக என்ன விட்டுருங்க, நீங்கள் ஒரு பையர் என்ன நினச்சிங்க, அதான் இங்கே வந்து ரூல் போட்டுருச்சு, நம்ம இந்த ப்ராடக்ட்டும் வாங்க முடியாது, ஆஃபர்ஸும் கிடைக்காதுன்ட்டு திருப்பி ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் தான் போவீங்க. ஸோ இதுக்கு அடுத்து எல்லா யூடியூபர்ஸ்க்கும் என்னென்னா ரொம்ப திடீர்னு வந்து ஒரு பொறுப்புகள் வந்துருச்சு, என்னன்னு தெரில. இகாமர்ஸ் வந்து ஒரு பெரு வியாபாரியாக, ஸோ கீழே இருக்க சிறு வியாபாரிகள் கடைக்காரர்கள்லாம் பாதிக்கிறதுன்ட்டு. ஸோ நானும் ஷாப் கீப்பர் தான், நான் ஆன்லைன்லையும் விற்கிறேன் ஆஃப்லைன்லையும் விற்கிறேன். ஸோ நான் ஆஃப்லைன் விற்கிறதுனால பெரு வியாபாரம் இல்லை, நான் கடையை வச்சுக்கிறதுனால சிறு வியாபாரம் கிடையாது. ஸோ ஒரு சின்ன விஷயம் தான், ஒரு 8 to 10 years பிஃபோர் பார்த்தீங்கன்னா எஸ்டிடி பூத் பிசிஓலாம் இருந்துச்சு, இப்போ அது இல்லை. ஸோ ஏன்னா எல்லாம் செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ண விட்டுட்டாங்க. அதுக்காக திருப்பி போயிட்டு எஸ்டிடி பிசிஓலாம் வந்து ஒரு சிறு வியாபாரிகளோட தொழில், அதை நீங்கள் முடக்கக்கூடாது, நீங்கள் செல்ஃபோன்லாம் தூக்கி போட்டு இதுக்கு வாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ அதுக்கப்புறம் ரீசார்ஜ் ஷாப் வந்துச்சு, எஸ்டிடி பூத் வச்சுக்கலாம் ரீசார்ஜ் ஷாப்பாக மாறிட்டாங்க. ஸோ கஸ்டமர்ஸ் எந்த அளவுக்கு அவங்க ஃபாஸ்ட்டாக போகிறாங்களோ அவங்களுக்கு ஈக்குவலாகவும் அதுக்கு மேலேயும் தான் நம்ம ஃபாஸ்ட்டாக போகணும், அப்போ தான் நம்மளோட சேல்ஸ் வந்து இருக்கும். இன்னமும் நான் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் வியாபாரி அப்படின்ட்டு இங்கே உட்காந்துருக்கிறது வேஸ்ட்டு. ஸோ அதை யாரும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன ஒரு சின்ன கோபம்னா யூடியூபர்ஸ் மேலே, இவ்வளோ விஷயம் பேச உங்களுக்கு வியூஸ்க்காக பேசுதுங்க உங்களுக்கு, ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு இகாமர்ஸ் பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியை பற்றி யாரும் பேசுறதுல, ஒரு ட்ராப் ஷிப்பிங் பற்றி விலைக்கு சொல்லலாமே, ஒரு இகாமர்ஸ் வெப்சைட் மாதிரியே ட்ராப் ஷிப்பிங் வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணுறது, லாஸ்டிக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு ப்ராடக்ட்டை எப்படி அட்ராக்டிவாக கிரியேட் பண்ணுறது, அதெல்லாம் எதுவும் சொல்ல ஆள் இல்லை. சும்மா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூவி ரிவ்யூஸ்க்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க, ஒரு டெக் ரிவ்யூஸ்க்கு ஒரு 1000 பேர் இருக்காங்க. டெக் ரிவ்யூஸ்லேயும் வந்து இகாமர்ஸ் இதனால வருது, இகாமர்ஸ்க்கும் டெக்கு என்ன சம்மந்தம் எனக்கு தெரியல. ஸோ ஒரு நார்த்தில் எவ்வளோ செல்லர்ஸ் இருக்காங்க இகாமர்ஸில், பட் தமிழ்நாட்டில் இன்னமும் வரவே இல்லைன்னு தான் என்னோட பிரச்சனை. ஸோ நம்ம ஒரு தமிழ்நாட்டிலையும் சரி நிறைய இகாமர்ஸில் என்டர்பிரனர்ஸ் கொண்டு வரணும், யங் என்டர்பிரனர்ஸை கொண்டு வரணும் என்னால், அப்படின்றதுக்காக நான் பாடுபட்டு இருக்கேன். ஸோ ஆல்ரெடி தமிழ்நாட்டில் வந்து எப்பவுமே ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, யாருமே வந்து ரிஸ்க் எடுக்க விரும்ப மாட்டாங்க, எப்பவுமே சேஃப் ஜோன். ஒரு 15,000 சம்பளம்னா நான் செட்டில் அப்படின்ட்டு போயிடுறாங்க. பட் ஒரு பிஸ்னஸ் குள்ள நடந்து ஒரு டீ கடை வச்சா கூட ஒரு 35,000 சம்பாதிக்கணும்னா நான் டீ கடை வைக்க மாட்டேன், பிஸ்னஸ் எனக்கு தான் ரிஸ்க் அப்படின்ட்டு ஒதுங்கி போயிடுறாங்க. ஸோ அதையும் தாண்டி சில பேர் பிஸ்னஸ்ன்னு வந்தால் ஒரு சில யூடியூபர்ஸ் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் குழப்பி விட்டுறாங்க இகாமர்ஸ்னு சொல்லிட்டு. எம்எல்எம் குரூப் அதோட மோசம், உள்ள எப்பவுமே சுற்றிட்டு இருக்காங்க. இகாமர்ஸ் பிஸ்னஸ் யாரும் வந்தால் அவங்க குத்தா தூக்கிட்டு போயிட்டு ஏமாத்திடுறாங்க. ஸோ அதையும் தாண்டி நான் 4 பேருக்கு நான் சொல்ல ஆரம்பித்தா, எனக்கு அன்னைக்கு லாஸ்ட் வீக் நடந்த மீட்டப்பில் நிறைய பேர் கேட்ட கேள்வி இதுதான், ப்ரோ இந்த மாதிரி இந்தியன் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண ரூல்னால இகாமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸே சுத்தமாக ஷட் டவுன் ஆகிடுச்சாமே, மூடிட்டாங்களாமே. இது யாருமே நம்ப முடியாது. பட் நம்மளால நம்புறாங்க, அதை சொல்லி தப்பு இல்லை. ஏன்னா இவங்க போகிற தமிழிலும் சரி சொல்கிற விஷயமும் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நான் இதுக்காகவே ஒரு யூடியூபர்கிட்ட நான் சண்டே கூட போட்டேன் கீழே கமெண்ட் செக்ஷனில், உங்கள் வியூஸ் வேணால் வேறு தான் பேசுங்க, வழக்கம் போல் இந்த நடிகர் இந்த நடிகை என்ன செய்கிறார் பாருங்கன்ட்டு சும்மா இதுமாக அடிச்சு விடுங்க,
உங்களுக்கு வியூஸ் வரதான் செய்யும். இந்த மாதிரிலாம் பண்ணேன்னு சொன்னதுக்கு நீங்கள் என்ன எக்கனாமிக்ஸில் பிஹெச்டியா அப்படின்ட்டு கேட்டார். இதை பற்றி பேசுறதுக்கு நான் பிஹெச்டி பண்ண அவசியம் இல்லை, பட் அதையும் நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் சொல்லிட்டேன். ஸோ மோனோபோலி அது இதுன்னு பேசினாரு, பட் மோனோபோலி தான் எதுக்கு வருதுன்னு எனக்கு தெரியல. ஸோ ஒரு பீங் அ செல்லர் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. பீங் அ பையராக இருந்தாலும் சொல்கிறேன், நீங்கள் தாராளமாக இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே இதுதான் போயிட்டுருக்கு. ஒரு 5 years பிஃபோர் என்ன ரூல்ஸோ அதே தான் இப்பவும் இருக்குது, இன்னமும் இருக்கும். ஸோ எந்த விதமான ஒரு விஷயமும் கிடையாது. நிறைய என்டர்பிரனர்ஸ் என்னால் உருவாக்க முடியும் நம்புகிறேன். மறக்காமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். என்னையே கூட நான் சொல்கிற ஒவ்வொரு கண்டென்ட்டையும் கூட ரிசர்ச் பண்ணுங்கள். ஃபுல்லாக நான் நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் கரெக்டானு கூட செக் பண்ணிக்கோங்க. ஸோ எதனால் நான் சொல்கிறேன்னா, நம்ம நாட்டிலையும் நிறைய யங் என்டர்பிரனர்ஸ் நார்த் இந்தியன்ஸ் மாதிரியே வரணும்னு தான் ஆசைப்பட்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தமிழ் இ-காமர்ஸ்.